ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது கோழிக்கண்டு செடிங்க. கோழிக்கண்டு செடி, அதுக்கு கீழே ஒரு விதை ஒன்று போட்டு வச்சுருந்தோம். அந்த விதை செடி பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது ஒரு விதை கொடுத்தாங்க, ஆனால் மஞ்சள் கலர் பூ பூக்கும். ஆனால் என்ன செடிங்கிறது தான் எனக்கு அதோடய பேர் என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கே கொஞ்சம் பயிர் விதைச்சி விட்ருக்கோம். அந்த சைடில் பார்த்திங்கனாக்கா மறிக்கொழுந்து ஒரு நாற்று வச்சுருக்கோங்க. அது வச்சுக்கிட்டே இருந்தால் அது நிறைய வந்துடுச்சுங்க. பாதி செடி பிடுங்கி போட்டு, அப்புறம் கனகாம்பரம் செடி, அப்புறம் முல்லைப்பூ நிறைய பூத்துட்டு இருந்துச்சு போன வருஷம் தான். இப்போ தான் வெட்டி விட்டு இப்போ திரும்பி தழைச்சி நல்லா வந்துருக்கு, துளுத்து வந்துருக்குது. இன்னும் ஒரு மாதம் ஆகும் அதில் பூ பூக்கிறதுக்கு. பூத்துச்சுன்னா நிறைய பூக்குங்க, வச்சு பறிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ பூ பூக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்தாண்ட பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெயிலில் தெரியல சரியாக. இது சந்தன முல்லைங்க. சந்தன முல்லையும் நிறைய பூக்கும். இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அதனால் வெட்டி இங்கே வச்சோம். அதுலேருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ தான் நல்லா மழை பெஞ்சு நல்லா தழைச்சி வந்துச்சு. அதுவும் நல்லா நிறைய பூக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வாடாமல்லி, அப்புறம் இந்த கருணக்கிழங்கு செடி ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் கனகாம்பரம் பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருணக்கிழங்கு 2 இருந்துச்சு, ஒன்று இறந்து செத்து வச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மறிக்கொழுந்து பாருங்கள், அங்கேருந்து நாற்று எவ்வளோ தூரம் படர்ந்து கிடக்கு பாருங்க நாற்று. அப்புறம் மல்லிகைப்பூ இது எத்தனை வருஷம் ஆகுது, எங்கெங்கேயே வச்சு இப்போ 3ஆக இப்போ வீடு கட்டுறோன்ட்டு அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சு மேலே மண்ணை தூக்கி போட்டும் திரும்பி அது அடியிலேருந்து வந்துடுச்சு. இதை எடுத்து பாதுகாப்பாக இனிமேல் வைக்கணும். இங்கேயும் எல்லாம் மண் கொட்டிடுவோம். மண் கட்டினா இந்த செடியை எடுத்து வேறு ஒரு இடத்துல வைக்கணும். அப்புறம் செம்பருத்தி பூ, இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செம்பருத்தி செடிங்க. எவ்வளோ சூப்பராக நிறைய பூ பூக்கும். இப்போ அந்த நிலவட்டத்தில் இருக்கிறதுனால பூ 1-2மா பூத்துக்கிட்டு இருக்குது. அழகாக பெரிய பெரிய பூவாக இருக்கும் நல்லா. அப்புறம் பார்த்திங்கனாக்கா வெளியில் வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், துளசி, கருந்துளசி, அப்புறம் வாழைக்கன்று, கோழிக்கன்று செடி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த மருதாணி செடி, அதை வச்சு வீடு கட்டுறேன்னு போட்டு மெரிச்சு அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தழைஞ்சி வருது. இப்போ தக்காளி பாருங்க, சூப்பராக வருங்க. தக்காளி நிறைய காய் வச்சுருக்குது, கீழெல்லாம் வச்சுருக்கு பாருங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா மருதாணி, அது முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், மருதாணி ஏதோ வருங்க, தழைச்சி இப்போ தான் கொஞ்சம் தழைஞ்சி வருது. எல்லாம் வச்சு